ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 15 ஹேபிட்ஸ் டு கீப் அவர் ஹவுஸ் க்ளீன் அப்படின்ற டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடு எப்போயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடை எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் எழுந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோரு, உங்களுக்கு பால்கனி டோர், மெயின் டோர், விண்டோ எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது வெளியே போயிட்டு ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்றப்போ நமக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் க்ளீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ தட் அதை நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்ரூம் க்ளீன் பண்ணாவே ஒரு ஹோல் ஹவுஸை க்ளீன் பண்ண ஒரு திருப்தி வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் எப்போயுமே ஒரு 9 to 10க்குள்ளே அப்போ தான் எல்லாருமே எழுந்திரிப்பாங்க. ஸோ தட் நான் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே என்னோடய பையன்கிட்ட நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீ அந்த பில்லோ எடுத்து அதே இடத்துல வை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவன் கேட்டுப்பான். ஸோ அதே மாதிரி அவனுமே பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ குட்டீஸை நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரியுமே இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பெட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ தட் நமக்கு ஒரு குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலுமே அதில் நான் க்ளீன் பண்ணுறதுல போயிடும். ஸோ நான் பெட்ஷீட் கவர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீக்லி ஒன்ஸ் நான் எப்போயுமே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ தட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. செகண்ட் டிப்பு. ஸோ டிப் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸாக இருக்கணும். க்ரையான்ஸ், பென்சில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாக் பீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு என் பையன் கிறுக்குவான். ஸோ அந்த இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி டெய்லியுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிப் 4 என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு குக் பண்ணி வச்சுருக்கிறத நாங்கள் எப்போயுமே டைனிங் ஏரியாவில் தான் வைப்போம். ஸோ அதையும் நம்ம டைனிங் ஏரியாவில் வச்சோம் அப்படின்னா க்ளீனாக இருக்கும். ஸோ டிப் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பேஷன் ஏரியா ஷுட் பி க்ளீன். ஸோ அதை நம்ம எப்போயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம தான் கழுவ போகிறோம். ஸோ அதை குட்டி சின்ன சின்ன இதுவாக இருக்கும்போதே நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ கிச்சன் வாஷ் பேஷனும் க்ளீனாக இருக்கும். ஸோ நம்ம பாத்திரத்தை ரொம்ப இது பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம குட்டி குட்டி பாத்திரத்தை இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிப் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பை நம்ம எப்போயுமே க்ளீன் பண்ணுறது. ஸோ அதுக்காண்டி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது எப்போயுமே க்ளீனாக இருக்கும். ஸோ டெய்லியுமே 1 or 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியுமே ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ்வுமே க்ளீனாக இருக்கும். அந்த கவுண்டர் டாப் பார்க்குறதுக்குமே நமக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு சில தட் காக்ரோச், ஃப்ளைஸு, இன்செக்ட் அது வரதையுமே நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இதுக்காண்டி நம்ம எப்போயுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் டெய்லியுமே ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது.
ஸோ டிப் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபா வந்துட்டு எப்பயுமே க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம், ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஹாலில் வந்து என்ட்ரன்ஸ் ஏரியாவில் ஃபஸ்ட்டு வந்தனமே இருக்கிற ஒரு இடம், எல்லோரும் உட்கார்ற இடம். ஸோ அந்த இடம் வந்துட்டு க்ளீனாக இல்லை அப்படின்னா அதுவே வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வரும். ஸோ இதை வந்துட்டு எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த சோஃபா ஃபுல்லாக எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு உள்ளே நம்ம நவுத்தி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சோஃபாவை எப்பயுமே வந்துட்டு சோஃபா ஏரியாவை எப்பயுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிப் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஐடி கார்டு, வீட்டு சாவி, ஸோ கார் சாவி ஆர் பைக் சாவி இது எல்லாமே கொடுத்து விட்டுக்கலாம். ஸோ டிப் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாஷ் பண்ண வேண்டிய க்ளோத்ஸை வந்துட்டு அங்கங்கே நம்ம ஸ்பிட் பண்ணி போடாமல், ஸோ இது மாதிரி ஒரு லாண்ட்ரி பாக்ஸ் வச்சுட்டு, ஸோ அதில் வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு போட சொன்னோம் அப்படின்னா, ஸோ தட் நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஹவுஸையுமே வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ அங்கங்கே க்ளாத்ஸ் வந்து இருக்காமல் அதையுமே நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ டிப் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு வீடை வந்து கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு வந்து க்ளீனாக எப்பயுமே மெயின்டைன் ஆகும். ஸோ தட் நம்ம கெஸ்ட்டு வர்றப்போ நம்ம வந்து டஸ்ட் இல்லாமையும் பார்த்திக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவிட்டி எனர்ஜியும் இல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டு கொடுக்கும். ஸோ ரிலாக்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற 10th டிப். ஸோ டிப் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பேஜ் ஏரியா ஷுட் பி க்ளீன். ஸோ நம்ம வந்துட்டு 2 கார்பேஜ் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ ஒன்று பிளாஸ்டிக்கு, ஒன்று வந்துட்டு ஃபுட் வேஸ்ட்டுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏரியாத்தை வந்து க்ளீனாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிப் 12 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ரூம் ஷுட் பி க்ளீன். ஸோ நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பூஜா ரூம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டு கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிப் 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹவுஸ் ஷுட் பி டீப் க்ளீன். அட்லீஸ்ட்டு ஒன்ஸ் இன் அ வீக்காக வந்துட்டு நம்ம ஃபுல் ஹவுஸையுமே வந்துட்டு ஷூ ரேக் ஏரியா, அப்புறம் டைனிங் ஏரியா, ஹால் ஏரியா, அப்புறம் டிவி யூனிட் ஏரியா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிடணும். ஸோ டிப் 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் மிஷின் ஏரியா ஷுட் பி க்ளீன். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பேஜ் பாக்ஸ் வந்துட்டு நான் எப்பயுமே வச்சுப்பேன். ஸோ தட் நமக்கு இதில் வர கொஞ்சம் பிளாஸ்டிக்கு, நம்ம ஹேர் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் வச்சுப்பேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம டெய்லியுமே ரெகுலராக அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அந்த லிக்விடை நம்ம போட்டு வாஷ் பேஷனே வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாஷ் பேஷன் ஏரியாவும் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அதை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அங்கே தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஏரியா வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதே மாதிரி பாத்ரூமையுமே வந்துட்டு ஒரு டெய்லியும் வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்ரூமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பொருளை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ டிப் 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு லாண்ட்ரி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த லாண்ட்ரி ஏரியா வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ லாண்ட்ரி போட்ட க்ளோத்ஸையுமே வந்துட்டு அப்பப்போ நம்ம மடித்து வந்துட்டு வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுவுமே வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ அங்கங்கே வந்துட்டு துணி இல்லாமல் அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து லாண்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ டிப் 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் கிளீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு வீக்லி ட்வைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து குட்டீஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபுட் ஸ்பிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விளையாடுறப்போ ஒரு தண்ணி கொட்டுறதா இருக்கட்டும், இல்லை க்ளே வச்சு விளையாடுறப்போ கொட்டுறதா இருக்கட்டும். ஸோ அதை அப்படியே வந்துட்டு தரையில் வந்துட்டு அப்படியே தெரியும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஒயிட் டைல்ஸ் இருக்கிறனால வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணால் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடு எப்பயுமே நம்ம வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.